ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி ட்ரிச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போலீஸ் அண்ட் ரயில்வே எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொது அறிவியல் டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற ஒன்லைனர் கொஷின்ஸை பார்ட் பை பார்ட்டாக வந்து பார்க்கலான்னு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து 2வது பார்ட்டு. நீங்கள் இன்னும் நம்ம வீடியோஸை பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஜென்ரல் சயின்ஸ் போலீஸ் அண்ட் ரயில்வேஸ் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு கீழே இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும் வரிசையாக. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டேஸாக இருக்கும். ஸோ ஒரு கரைசல் வந்து அமிலமாக இருக்குன்னா அதோட மதிப்பு, அதாவது பிஹெச் மதிப்பு தான் அதை கேட்டிருக்காங்க. பிஹெச் மதிப்பு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7ஐ விட குறைவாக இருக்கும். ஸோ 1லேருந்து 7க்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து அமிலம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, 2வது கொஸ்டின். ஒரு அமிலம் மற்றும் காரம் இவற்றின் முழுமையான நடுநிலையாக்கலின் போது கிடைப்பது என்ன? ஸோ ஒரு அமிலத்தையும் காரத்தையும் முழுமையாக நடுநிலையாக கொண்டு வந்தோம்னா அது என்ன நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு அமிலமும் காரமும் நடுநிலையாக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ரிசல்ட்டு சாதாரண உப்பு வந்து கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 3வது கேள்வி. படிக நீரை கொண்ட உப்புகள் டேஸ் எனப்படும். ஸோ படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புகள் எனப்படும். நீரேற்ற உப்புகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி. கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படும் உப்பு எது? ஸோ கண்ணாடி, சோப்பு, பேப்பர் இதெல்லாம் தயாரிக்கிற இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். சோடியம் கார்பனேட். அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி. காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டேஸாக இருக்கும். ஸோ ஒரு கரைசல் வந்து காரமாக இருந்துச்சுன்னா அதோட பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஐ விட அதிகமாக இருக்கும். 7ஐ விட குறைவாக இருந்துச்சுன்னா அமிலம்னு சொன்னோம். ஸோ 7ஐ விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து காரம்னு சொல்லுவோம். பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வரையும் இருக்கும். இதில் 7ங்கிறது வந்து நடுநிலை. 7ஐ விட குறைவாக இருந்துச்சுன்னா அமிலம், 7ஐ விட அதிகமாக இருக்குது அப்படின்னா காரத்தன்மை. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி. கடின நீரை நன்னீராக்க பயன்படும் உப்பு எது? கடின நீரை நன்னீராக்க பயன்படும் உப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட். இதை வந்து சலவை சோடான்னு சொல்லலாம். சலவை சோடான்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி. கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது எது? கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி. வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குவது எது? ஸோ வயிற்றில் இருக்கிற அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குறது என்னென்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். அடுத்தது பாருங்க, 9வது கேள்வி. முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படும் உப்பு எது? ஸோ எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படும் உப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும் உப்பு எது? ஸோ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும் உப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. பாரிஸ் சாந்தின் வேதியியல் வாய்ப்பாடு. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்லுவாங்க. பாரிஸ் சாந்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா CaSO4 ஆஃப் H2O. ஆஃப் H2O. அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. பல உப்புகள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து அதிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் டேஸ் எனப்படும். ஸோ இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் அப்படிம்பாங்க. படிக நீர் எனப்படும். அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு டேஸாக இருக்கும். ஸோ நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு 7ஆக இருக்கும். நம்ம வந்து பிஹெச் வழியில் 1லேருந்து 14 வரையும் இருக்குன்னு சொன்னோமா, இதில் வந்து 7 வந்து சென்டராக இருக்கும். இதை வந்து நடுநிலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே 1லேருந்து 7 வரையும் இருக்கிறத அமிலம்னு சொல்லுவாங்க. அதே 7லேருந்து 14 வரையும் இருக்கிறத காரம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படும் உப்பு எது? ஸோ நம்ம வந்து கோயிலெல்லாம் சிலைகள் செஞ்சு வச்சுருப்பாங்களா அந்த கோபுரத்தில், அதெல்லாம் வந்து எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரிசாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்கிறோம்ல, பாரிசாந்து இதை யூஸ் பண்ணி தான் இந்த சிலைகள்லாம் செய்வாங்க. அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி. சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுவது எது? ஸோ சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி. சோடியம் பைகார்பனேட், சோப்பு போன்றவை எந்த சுவையுடையவை? ஸோ இது ரெண்டுமே வந்து காரம் தான். ஸோ அமிலம் கிடையாது, காரம். அதனால் வந்து கசப்புத்தன்மை கொண்டது. இது ரெண்டும் வந்து கசப்புத்தன்மை. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி. புளிப்புச்சுவை கொண்ட வேதி சேர்மங்கள் பொதுவாக என்னவாக உள்ளன? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், கசப்புத்தன்மையை பார்த்தோம். கசப்புத்தன்மையாக இருந்துச்சுன்னா காரம்னு சொன்னோம். இங்கே வந்து புளிப்புச்சுவைன்னு கேட்டிருக்காங்க. புளிப்புச்சுவையாக இருந்துச்சுன்னா அது வந்து அமிலங்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், 18வது கேள்வி. அமிலங்களின் வகைகள் யாவை? ஸோ அமிலங்களை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா கரிம மற்றும் கனிம அமிலங்கள். கரிம மற்றும் கனிம அமிலங்கள். அடுத்தது பாருங்கள், 19வது கேள்வி. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க எந்த அணுக்களை பெற்றுள்ளன? ஸோ அனைத்து அமிலங்களும் ஹைட்ரஜன்
அணுக்களை தான் பெற்றிருக்கும். அனைத்து அமிலங்களும் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை தான் பெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் 20வது கேள்வி. அமிலத்தை நீரில் கரைக்கும் பொழுது என்ன ஆகிறது? ஸோ ஒரு அமிலத்தை வந்து நீரில் கரைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளை வந்து வெளியிடுது. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் சென்ட் பண்ணிவிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.